இந்த 10 ரூபா மேட்ரை வச்சு இப்படி பந்தாடிட்டாப்புல. இதை அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, இப்படி போட்டு கலாய்ப்பார்னு. கரூர் ஸ்பீச்சில் இன்னைக்கு தளபதி என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சத்தம் போட்டுலாம் இவங்களை வந்து பேசக்கூடாது, கலாய்ச்சி விடணுன்ற மோடில் தான் வந்து இறங்கியிருக்காரு. செம்ம கலாய். 10 ரூபா மேட்டராக இருக்கட்டும், அமைச்சரே இல்லாத ஒரு அமைச்சர் பதவியே இல்லாத ஒரு அமைச்சர், ஐயோ ஐயோ என்ன புலம்ப போகிறாயிலோ. நண்பாம்பைஸ் 2 இடத்துலையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்பீச்சு. ஆனால் ஃபஸ்ட் இடத்துல வந்து நமக்கு தெரியும் அந்த ஒரு சில தில்லாலங்கடி வேலையை இந்த மீடியாக்காரங்க பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நம்ம போட்டு டக்குன்னு எல்லாம் போஸ்ட்டாக போட்டவுடனே கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்க போல இருக்குது. இந்த ஸ்பீச்சை வந்து ஒழுங்காகவே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஆம்புலன்ஸு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கூட்டத்துக்குள்ளே வருது. அது தேவையாக வருதா இல்லை தேவையில்லாமல் வருதான்னு தெரியல. பட் ஒரு இடத்துல தளபதி அவர்களே ஆம்புலன்ஸ் அனுப்புங்கன்னு சொன்னார். ஏன்னா அந்த இடத்துல வந்து யாருக்காவது கொஞ்சம் மயக்கம் மட்டும் விழுந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது ஆயிருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். ஐயோ ஏன் இப்படி ஒரு கூட்டம், சத்தியமாக சொல்கிறேன். இவ்வளோ இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பீதி கிளம்புதோ இல்லையோ, பேதி போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். டிஎம்கே ஏடிஎம்கேக்கு இப்போ பேதி போயிருக்கும். அதுவும் கரூரில் இந்த கூட்டத்தை பார்த்து 30 பேர் தளபதி சோஷியல் மீடியாவிலேருந்து, எக்ஸ் வலைதளத்திலேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து, ஃபேஸ்புக்கிலேருந்து, யூடியூப்லேருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாருப்பா. அவர் வாட்ச் பண்ணுறாரு, நல்லாவே தெரியுது. பசங்க வச்சு ட்ரோல் மெட்டீரியலை ஆக்கின என்ன விஷயமோ அதை எடுத்து போட்டு சிஎம் சார் நடத்தினார். 30 நாள் விழா, 30 பேர் விழா, 30 விழாவில் அதை வச்சு ட்ரோல் பண்ணதாக இருக்கட்டும், 10 ரூபா பாட்டில் வச்சு ட்ரோல் பண்ணதாக இருக்கட்டும், இப்படி இன்றைக்கி இவங்களை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டார். என்னையா நீங்கள் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்க பார்க்குறீங்க, ஏடா நான் பேசுகிறது தான்டா இன்னி உங்களுக்கு ட்ரோலு அப்படின்றத இன்றைக்கி அவர் ஃப்ளோவில் அடித்து விட்டார். நம்ம பசங்க எல்லாம் எடுத்து இன்னி வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் முக்கியமான மேட்டரை பற்றி பேசினார். அஃப்கோர்ஸ் ஏர்போர்ட்டு வேணும், அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் அதுக்காக விவசாய நிலத்தை பிடிங்கிறாதங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆற்று மண்ணை திருடுற விஷயத்த எவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்கன்றத ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டார். சிஎம் கையெழுத்து போட்ட அடுத்த 5வது நிமிஷத்துலேருந்து நீங்கள் திருடலாம்ப்பா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறது, எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ரொம்ப அழகாக எந்த அளவுக்கு இவங்க வந்து ஆற்று மண்ணில் திருடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி 1000 ஏக்கரில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து சரி பண்ணினாவே விவசாய நிலங்கள் பெருகும். அஃப்கோர்ஸ் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் இதெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலை. இதுதான் இங்கே இருக்க பிரச்சனையே. அதாவது அவங்க மக்களுக்கு என்ன தேவையோ, மக்கள் பலனடைகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை விட்டு தன் குடும்பம், தன்னை சுற்றி உள்ளவர்கள், தனக்கான அந்த பதவியில் இருக்க எம்எல்ஏ, மற்ற இவங்க மினிஸ்டர்ஸ், அவங்களுக்கான வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்களே ஒழிய, மக்கள் தேவை என்னன்னு பார்த்து அதற்கான ஒரு கட்டமைப்பையும் அதற்கான வளர்ச்சி திட்டத்தையும் அறிக்கையில் மட்டுமே விட்டுட்டு கடைசி வரைக்கும் அது செய்யாமையே வச்சுருக்கிறது தான் 2 திராவிட கட்சிகளுடைய ஒரே கோட்பாடு, கொள்கை. அதை தான் அவர் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே தெளிவுபடுத்திட்டு வர்றாரு. அப்போ இந்த இடத்துல தளபதி சொன்ன மாதிரி இந்த கட்டமைப்பான விஷயங்களை இவங்க செஞ்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. பட் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜின்றவர் வந்து மினிஸ்டரே கிடையாது. ஏன்னா அவர் வந்து மினிஸ்டர், அதாவது அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து எப்படி விட்டாங்கன்னா மேட்ரு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியல நான் சொல்கிறேன். அவர்கிட்ட 2 விஷயம், உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா. அமைச்சர் பதவி வேணும்னா தூக்கி உள்ளே போட்டுருவோம், கிடையாது. ஜாமீன்னா அமைச்சர் பதவி இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். அதனால் இப்போ என்னென்னா அவர் அமைச்சர் கிடையாது. ஸோ ஜாமீன்லேருந்து வெளியில் இருக்கிறார். அவரோட கேஸ் இன்னும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஜாமீனில் தான் வெளியில் இருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் அவர் தான் ரொட்டேஷன் பண்ணுற ஒரு நபர். அவர் இல்லாமல் கையும் உடஞ்சி காலும் உடஞ்சி போயிடுது திமுக அரசாங்கத்துக்கு. அரசாங்கத்தை சொல்ல முடியாது, திமுக கட்சிக்கு. அப்போ என்ன பண்ணுறது, அவர் வெளியில் வந்தாகணும். அப்போ இதே விஷயந்தான், பணம் இவங்களுக்கு மட்டுமா, கூட்டுக்கலவா நீங்கள் பிஜேபி இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கும் தானே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கேஸை பெருசாக இது பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் கொட்டு வச்சு தான் அனுப்பிச்சிருக்காங்க. பதவியெல்லாம் கிடையாது, போய் நீ வேணால் இருந்துக்க. ஆனால் ஒரு பதவி இல்லாமல் ஒருத்தர் இருக்கும்போது அவருக்குடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு சிஎம் கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் சொன்னது தான். இதே செந்தில் பாலாஜியை
சிஎம் அவர்கள் எந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த யூடியூப்பை தட்டி பார்த்தாவே எல்லாருக்கும் தெரியும். அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து திருப்பி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு இந்த வீடியோவோடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவை பார்ப்போம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்த இப்போ இந்த வாட்டி தளபதி அவர்கள் கிளியராக தெளிவுபடுத்தியிருக்காரு. இந்த இடத்துல கரூரில் எதுவும் சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ்காரங்க மேலே தலையில் ஒரு கொட்டை வச்சுட்டாரு. எப்பா போலீஸ்காரங்க நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி விடணும், அப்போ அதற்கான ஏற்பாடை பண்ண மாட்டேங்கிறீங்க, அதற்கான அந்த ஒழுங்கை வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யாருக்கு வேலை பார்க்குறீங்க, மக்களுக்கு தானே வேலை பார்க்கணும். காவல்துறை உங்கள் நண்பன் எதுக்கு சொல்கிறோம், மக்களுக்கு வேலை பார்க்க தானே. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு யாரோட ஆர்டரில் நீங்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறீர்களா அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு செக் வச்சுட்டாரு. ஐயோ அவன் வாப்பாயா, சும்மா இவ்வளோ நாள் நம்ம இருந்தோம், நம்ம மேலே இப்படி வந்து செக் வச்சுட்டாப்புல என்ன பண்ணுறதுன்னு அவங்க யோசிப்பாங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். ஆட்சி அதிகாரம் இன்னும் ஒரு 6 மாதம்தான் தம்பிகளா, ஆட்சி மாறும், அதிகாரம் மாறும், யாரெல்லாம் எங்கெல்லாம் தூக்கி அடிக்கப்படுவீர்கள் அப்படின்றத இன்டைரக்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இனிமே எனக்கு தெரிஞ்சு போலீஸ்காரங்க இப்போ இந்த கூட்டத்தை, இந்த மக்களுடைய இந்த அன்பையும் இந்த வரவேற்பையும் பார்த்துட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஹையர் அஃபீஷியல்ஸே இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்களை தளர்த்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கும் புரியும்ல, நாளைக்கு ஆட்சி மாறினா அதிகாரம் மாறினா நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் இப்போ வந்து திமுகவுடைய கைகூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த இடத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இனிமே வரப்போகிற மீட்டிங்கில் வரப்போகிற பிரச்சாரத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த போலீஸ்காரங்களுடைய அடக்குமுறைகள் கொஞ்சம் குறையிறதுக்கும் பாதுகாப்பை கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கும் நிறையா வழி வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் ஸ்ட்ராங்காக அவர் சொல்லிட்டார். இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தார், இப்போ இந்த வாட்டி சொல்லிட்டார் அப்படின்னும் போது இது அவங்களுக்கு உறுத்தும். ஏன்னா எல்லாருமே இதை தான் பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி மீடியாவிலேருந்து காவல்துறையிலேருந்து எல்லாம் வந்து ஆளும் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை திருப்பி அவங்களே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போய் கடைசியில் நமக்கு எதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்களே வந்துட்டாங்கன்னா நம்மளை வச்சு செய்வாங்களே அப்படின்ற ஒரு பயம்தான் இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆளும் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு அடிமையாக கூட இருக்கிறதுக்கான நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் தோல் உரிச்சிக்கிட்டே வர்றார் கொஞ்சம் கொஞ்சமாக. பார்க்குறீங்க எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ மக்கள் என்னை பேரன்பு கொண்டும் பேராதரவு கொண்டும் என்னை வரவேற்றுருக்காங்க. ஸோ இதற்கான பலனை 2026 தமிழக வெற்றி கழகம் அடையும். நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், நீங்கள் செய்யக்கூடிய இந்த எப்படி சொல்கிறது பின்னாடி பார்க்கும் வேலைகள் இதெல்லாம் இனி எடுபடாது, மக்கள் முன்னாடி ஒன்றும் செல்லாது அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் தளபதி ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்த அவங்க செஞ்சாங்களே, அவங்க செய்யலே, அவங்க செஞ்சாங்களான்னு கேட்குறாரு. மீன்ஸ் அதெல்லாம் செய்யப்படும், அவருடைய ஆட்சியில் செய்யப்படும் அப்படின்றத உங்களுக்கு விளக்குறாரு. ப்ளஸ் இதெல்லாம் செஞ்சுருக்கலாமே, இதெல்லாம் வேணும், இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறாரு. அப்படின்னா அதற்கான நடவடிக்கையும் அங்கே எடுக்கும், அதற்கான விஷயங்களும் அந்தந்த ஊரில் வரும் அப்படின்றது தான் நிதர்சனமான ஒன்று. இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா அவர் வந்து கேள்வி மட்டும் கேட்டு போகிறாரே அப்படின்னு தற்குறித்தனமாக வயசானவங்கெல்லாம் கேட்பாங்க. என்னப்பா வர்றாரு, இந்த பிரச்சனை தான் இருக்கேங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, இதை வந்து இங்கே வந்து அவர் சொல்லிட்டு போகணுமா அப்படின்னு கேட்பாங்களே ஒழிய, இதை வந்து அவர் சொல்லிட்டு போகிறதுக்கான அர்த்தம் என்ன, தட் மீன்ஸ் அவர் வந்து இதை செய்ய போகிறாரு, இதை செய்வார் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்க நம்ப வைக்கணும். அப்போ தான் இங்கே மேட்ரு. ஸோ நம்ப வைக்கிறது மீன்ஸ் வாட், பொய் இல்லை, இவர் உண்மையே சொல்கிறார், அதை நம்ப வைக்கணும். இதெல்லாம் இங்கே செஞ்சால் இந்தந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்போ அவர் சொன்னார் விமான நிலையம் வேணும், ஏன்னா அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாரு. பட் அதுக்காக விவசாய நிலத்தை அழைச்சி நீங்கள் அதில் வைக்கணுன்றது சரியில்லை. ஸோ அந்த மாதிரி தளபதி எடுத்து வைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, புரியாதவங்களுக்கு புரிய வைங்க. தளபதியை ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அதை கண்டுக்காதீங்க, அது அவங்களோட வேலை. ட்ரோல் பண்ணுறவங்கள தூக்கி போட்டு மிதிங்க ஒரு சைடு சோஷியல் மீடியாவில் உட்காந்து. பட் மக்கள்கிட்ட கொண்டு போய் அவர் என்ன பேசுகிறாரு, ஏது பேசுகிறான்றதை கரெக்டாக கொண்டு போய் சேருங்க. அதை தான் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அண்ட் தளபதி ஏன் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிறாரு, ஏன் அதுக்கு மேலே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா அதுக்கான சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாதுங்க, ஓகேங்களா, ஓப்பனாக சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும் அப்படின்றத சொல்லி, இன்றைக்கி கரூரில் எனக்கு தெரிஞ்சு
தளபதி பேசினதை விட அந்த கூட்டம் போதும்யா, அந்த கூட்டம் போதும் இன்றைக்கி அடி வயிறு கலங்கி இருக்கும் ஆளுங்கட்சிக்கு அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோ லவ் டேக்கர் பாய்.